ஹாய், வெல்கம் பேக் டு பிரியா பிஜே vlog. இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, தக்காளி பெரிய சைஸ் 1, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் நான் ஒரு 2 பீர்க்கங்காய் தோல் சீவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிப்புக்கு காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த கடையில் சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூடவே வச்சு சாப்பிட்லாம். இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கல. ஒன்லி ட்ரை சில்லி, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு பதில் நார்மல் சாம்பார் பருப்புமே துவரம்பருப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். அப்போ நமக்கு சப்பாத்தி சாஃப்டாகவே வரும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும் மாவை. அப்போ நமக்கு சப்பாத்தி ஈஸியாகவும் வரும், அதே போல் நல்லா சாஃப்டாக வரும். ஊறுறதுக்குள்ளே நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாளிப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், பருப்பு சும்மா தாளிப்பு வாசனைக்காக கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்த்து கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு வரலாம். இதில் தாளிப்பு நான் முன்னாடியே செஞ்சுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கடைசியாக வேணும்னாலும் இந்த தாளிப்பு பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகா போதுமானதாக இருக்கும். பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக வதங்கி வந்தோடனே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது தாளிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த பூண்டெல்லாம் முன்னாடியே போட்டு வேக வச்சிடணும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினா போதும், ஏன்னா நம்ம இப்போ நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ லைட்டாக வதங்கி வந்ததும் நம்ம பீர்க்கங்காவை இதில் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம் நம்ம சேனலில், நீங்கள் பாருங்கள். அது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாடுக்குமே நல்லாவே இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வதக்கணுன்னா ஓரளவுக்கு நமக்கு வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையானது உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பருப்பு பைத்தம்பருப்பு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருக்க பைத்தம்பருப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பைத்தம்பருப்பு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஆனால் நார்மல் சாம்பார் பருப்புமே யூஸ் பண்ணலாம். பட் பைத்தம்பருப்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா போதும். இது குவிக்காகவும் முடிஞ்சிடும், சப்பாத்திக்கும் நல்லாவே இருக்கும். ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்ததும் நம்ம நிறுத்திக்கலாம். பேரலெல்லாம் நமக்கு மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டச் பண்ணும்போதே கை உள்ள போகுது. இந்த மாதிரி தான் மாவு சாஃப்டாக இருந்தால் சப்பாத்தியும் நமக்கு சாஃப்டாக வரும். ஸோ ஊறினதும் இந்த மாதிரி நம்ம நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டிக்கலாம். விசில் நல்லா அடங்கி வந்ததும் நம்ம இதை வந்து கடைஞ்சிக்கலாம். பீர்க்கங்காய் ரொம்ப சீக்கிரமே வந்துடும். நம்ம முதலே விதைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக வந்து சாஃப்டாக வரும். கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு முடிஞ்சோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சப்பாத்தி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருந்தால் அது நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு சுவையான பீர்க்கங்காய் கடையில் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு தடவை நீங்கள் தாளிப்பு இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு அல்டிமேட் காம்பினேஷன் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.